தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஜேபி பூதம், பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி இந்த நாட்டுக்கு ஆபத்து அப்படின்றாங்க. அப்ப திமுக ஆபத்து இல்லையா? திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த அஜித் குமார் வழக்குல திமுக மீது அளவு கடந்த கோபத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த பிஜேபி அரசுக்கு வந்த கெட்ட பேரா என்ன பண்றாங்க இவங்க. அதாவது அஜித் குமார் குடும்பத்தை பூரா அப்படியே திமுக கொடி கட்டின கார்ல ஏத்துறாங்க. விலங்கை விட மோசமான மனுஷன். அப்பா அவனுடைய மனசாட்சி ராத்திரி பூரா அவன் தூங்கியே இருக்க மாட்டேன். மரண ஓடம் காற்றை கிழித்து போயிட்டே இருந்து 5 மிருகங்களும் குறைந்தபட்சம் ஒரு 100 கிலோ இருப்பான். 500 கிலோ ஒரு 75 கிலோவை நீ ஏறி குதிச்சிருக்கு. நீங்க அஜித் குமார் மரணம் ஆயிடுச்சு. ஆன பிறகு இந்த ஸ்பெஷல் டீம் சண்முகம் சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் தான் லோக்கல் ஸ்டேஷனுக்கே தெரியல. தெரியாது சார். 9 பவுனுக்கு உலகத்தில் தனிப்படை போட்டதே இல்லை. எவ்வளவு பவுனுக்கு? 9 பவுனுக்கு தனிப்படை போட்டதே இல்லை. இதுல நீங்க வீடியோ பாத்தீங்களா? வீல் சேர்ல வச்சு எல்லாம் குச்சி கிச்சி காமிச்ச பிறகு அந்த அம்மா 100 ரூபா கொடுக்கும். இப்ப 500 ரூபா கேட்டாரு. அதெல்லாம் பாவம். 2 மாசம் தான் ஆச்சுன்னு சம்பளமே வாங்கல. இந்த கோயில் பத்திரகாளி அம்மன் கோயில் நாடாருக்கு குலதெய்வம். வேற யாரும் வரமாட்டான். இவரும் நாடார். யாரு? அஜித் குமார் நாடார், நிகிதாவும் நாடார். நிகிதாவுக்கு வேண்டிய அதிகாரம் செலுத்தியவரும் நாடார். சைத கிட்டு அனுப்பி அடியாள் வேலை பார்த்ததுதான் திமுக. யாருக்கு? சுப்பிரமணிய சாமிக்கு ஜெயலலிதா விரட்டும் வந்தம்மா தப்பி ஓடுவாரு. சரி, அதுக்கு கிட்டு மூலம் அடியாள் வேலை பார்த்து சுப்பிரமணிய சாமி காப்பாற்றி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இதெல்லாம் வரலாறு. அவரு RSS. ஆமா, திமுக பார்த்து கண்டுபிடிச்சிங்க. நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த வழக்கை அங்க போராட்ட வடிவில் ஸ்டார்ட் பண்ணது நாம் தமிழர் கட்சி அங்க நிக்குது. தாவேகா போராட்டத்தை நேத்துக்கு அறிவிக்கிறாங்க. அனுமதி மறுப்பு, பிறகு அனுமதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாவேகா நாம் தமிழர் செய்து நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நல்ல கேள்வி. அப்ப ஏன் அந்த இளைஞன் அங்க போறான்? அதான் அங்க நம்பி போறான். அதான் கம்யூனிஸ்ட் CPI CPM வேலையை சரியா செய்யல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு நல்லா இல்லை. திருப்புவனம் அஜித் குமார் படுகொலைன்னே சொல்லலாம். ஒருபுறம் அந்த குடும்பத்தில் அவரோட சகோதரருக்கு அரசு வேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அணியில திரண்டாகணும், பிஜேபி கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், எடப்பாடியை கூட போய் பார்க்கறேன்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியை பார்ப்பதை தாண்டி அமித்ஷாவையே பார்த்தலாமே. தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. ஏன்னா பிஜேபி பூதம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் 20% பேர். அந்த 20% பேர் திமுகவினுடைய நிரந்தர வாக்காளர்கள். நீங்க பிஜேபி பூதம் நீங்க ஒன்று லேடியா மோடியா. ஜெயலலிதா கேட்டா ஜெயலலிதா 37 சீட் கிடைக்கும். சனாதனத்தை ஒழிக்கணும், வேறறுப்போம். திருமாவளவன் அப்ப அந்த கூட்டணி பூராமே சனாதன கூட்டணி. என்ன கூட்டணி? சனாதன எதிர்ப்பு கூட்டணி. ஆமா, இந்த கூட்டணி இப்போ இப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றணும். அதுக்கு ஒரே பூதம் பிஜேபி பூதம் தான். இப்போ எடப்பாடியை கூட பார்ப்பதற்கு தயாரா இருக்கார் ஸ்டாலின் முதலமைச்சர். இல்ல சார், பிஜேபி பூதம், பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி இந்த நாட்டுக்கு ஆபத்து அப்படின்றாங்க. அப்ப திமுக ஆபத்து இல்லையா? திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த அஜித் குமார் வழக்குல திமுக மீது அளவு கடந்த கோபத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த பிஜேபி பூதம். மறுபடியும் நீங்க இப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு ரிவர்ஸுக்கு போவோம். 1967 அண்ணா ஆட்சிக்கு வர்றார். அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா அமைச்சர்களும் பதவியேற்ற பிறகு
கலைஞர் கருணாநிதி பதவியேற்கவே இல்லை. 3 நாள் பதவியேற்கவில்லை. என்ன கேட்கிறாருன்னா உள்துறையும் பிடபிள்யூ கேட்கிறார். அண்ணா கொடுக்க மாட்டேங்கிறார். வெற்றி பெறுவதற்கு முன்பே அண்ணாவை பார்க்க வர்றாரு கருணாநிதி. அப்போ சக தோழர்களோடு உட்கார்ந்துருக்காரு அண்ணா. தம்பி என்ன கேட்பான்னு பாருங்க அப்படிங்கிறார். யார? கலைஞரை. எனக்கு உள்துறை கொடுத்தே ஆகணும். நான் சொன்னது சரியா இருக்கா? அண்ணா சொன்னார். ஏன்னா காங்கிரஸ்காரர்களிடம் இருந்த அந்த அதிகாரத்தை நம்ம தக்க வைக்கணும். இந்த ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தணும்னா போலீஸ் மட்டும் வேணும். இது எப்போ நடந்தது? 67 நடந்தது. இல்ல காங்கிரஸ் காலத்திலேயாவது கக்கனுக்கு போலீஸ் மினிஸ்டர் கொடுத்தாங்க. ஆமா ஆமா. ஆனா இப்பெல்லாம் எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது அதுதான் நான் 67 ஏன் முன்னாடி போறேன்னா, அண்ணாவை ஒரு போராட்டத்தில் ஐஜி அருள் கைது பண்றாரு. இன்னைக்கு அப்படிலாம் கற்பனை பண்ணி பாருங்க நடக்குமான்னு. அப்போ அண்ணா எதிர்கட்சி தலைவர் கைது பண்றாரு ஐஜி அருள். அப்போலாம் ஐஜி தான் பெரிய அதிகாரி. ஐஜி தான் சென்னையிலேயே 2 பென்ஸ் கார் தான். ஒன்று ஐஜிக்கு ஓடும், ஒன்று கவர்னருக்கு ஓடும். 2 பென்ஸ் கார் தான். அப்போ அண்ணா தோளில் துண்டு போட்டு கைதாகிறார். போலீஸ் வேனில் ஏறுறாரு. அருள் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த போலீஸ் ஸ்டிக்கு வச்சிருப்பாங்க. லத்தியா? லத்தி 2 நீங்க பார்க்கணும். காவலர்கள் வைத்திருப்பது லத்தி, ஐஜி வைத்திருப்பது ஸ்டிக். நீங்க அது இவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு கம்பீரத்துக்கு சினிமாவில தான் பார்த்துருக்கோம். அந்த ஸ்டிக்குன்னு அதுக்கு பேர். குச்சி தமிழ்ல. அது ஒரு கம்பீரத்துக்கு வச்சிருந்தோம். நம்ம நாஞ்சிலார் வச்சிருப்பார் சந்தன குச்சி, மந்திர கோல் மைனர். கரெக்டா வந்துட்டீங்க. அவருக்கு எல்லா கோளுமே மந்திரம் தான் அவருக்கு. என்ன டெல்லியில அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இந்த மந்திர கோளுக்கு. ஏன்னா ராஜமாதா சிந்தியா உட்பட பல பேர் இந்த மந்திர கோளுக்கு மயங்கினார்கள். அப்ப அது அப்படியே இருக்கட்டும். நாஞ்சில் மனோகரன்கிட்ட. அப்போ அந்த ஸ்டிக்கில் அண்ணாவுடைய துண்டு எடுத்து கீழே போட்டார். ஐஜி அருள். நீ ஒரு குற்றவாளி, உனக்கு எதுக்கு துண்டு? கையில கூட அதை எடுக்கல. அதை என்ன பண்ணாரு? அந்த ஸ்டிக்கில் எடுத்து அப்படி தூக்கி ஏதோ தொடக்கூடாத பொருளை தொட்ட மாதிரி தூக்கி போட்டார். அப்போதான் அண்ணா சொன்னார், அதிகாரம் எங்களிடம் வரும். அதிகாரம் எங்களிடம் வரும். அதிகாரம் நிரந்தரமா உங்களிடம் இருக்காது. அதிகாரம் எங்கிட்டையும் வரும்னார். இதை ஞாபகம் வைத்தான் என்ன கேட்கிறாரு கருணாநிதி, உள்துறை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை தம்பி அவசரப்படாத, நான் பதவி ஏற்க மாட்டேன். 3 நாள் பதவி ஏற்கவில்லை. நீங்க அண்ணாவும் சிஎஸும் பக்கத்து ரூம் எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல. அண்ணா எம்பியா இருக்கும்போது அவருக்கு கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ், சிஎஸ் அதே கெஸ்ட் ஹவுஸ். பக்கத்து அறை நண்பர்கள். சி சுப்பிரமணியம் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல ஒரு பெரிய டைனமிக் லீடர். சரி, அது ஒரு கவுண்டர் லாபி, அது ஒரு கொங்கு லாபி. அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அப்போ அண்ணாட்ட சிஎஸ் சொன்னாரா, நீ இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, வந்த உடனே அது ரிவர்ஸில் போயிடக்கூடாது, கேட்டதை கொடுத்துருந்தார். உள்துறை இல்லாமல் பிடபிள்யூ கொடுத்தார். யாருக்கு? கலைஞருக்கு. அப்போ இந்த உள்துறை மீது எவ்வளவு ஒரு பெரிய அதிகார பார்வை. அதற்கு பிறகு அண்ணா 69 மரணம். 69 மரணம் அடைந்த பிறகு இவர் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன பிறகு உள்துறை இவர் கட்டுப்பாட்டுக்கு வரும். உள்துறை நீங்க அன்று ஆரம்பித்தது தாங்க. நான் ஆதாரபூர்வமாக நான் சொல்ல முடியும், அன்று ஆரம்பித்தது தான். அன்னைக்கு பெரிய அதிகாரிகளே டிஎஸ்பி தான். எஸ்பிலாம் இந்த திராவிட ஆட்சி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டான். நம்ம இதிலேயே பேசியிருக்கோம் பல வருஷங்களுக்கு முன்பு. வைகுந்து, மயிலாப்பூர் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த வைகுந்து, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். சட்டம் எதை சொல்லுகிறதோ, லட்சுமிகாந்தன், லட்சுமி நாராயண, இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் டைரக்ட் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த ஆட்கள். அந்த ஆட்கள் இந்த திராவிட இயக்க ஆட்கள் சொல்கிற எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் அப்போது எஸ்பி, டிஐஜி, ஐஜி, கீழ்நிலை அதிகாரிகள் தான். இந்த திராவிட இயக்கம் வேலை வாங்க முடியும்னா டிஎஸ்பி தான். உதாரணத்திற்கு இப்போ இன்னசென்ட் திவ்யான
ஊட்டி கலெக்டரா இருந்தாங்க, சிஎம் செல்ல யூனிவர்சிட்டி. அவங்க அப்பா சரவண பெருமாள். என்ன பெருமாள்? சரவண பெருமாள். ஆமா, அவரு நான் அவரை இறப்பதற்கு முன்பு நான் அவருக்கு போய் சந்திச்சேன் இந்த ஈக்காடு தாங்கள் வீட்டில். அப்போ இந்த பழைய விஷயங்களாம் பேசுகிற பொழுது சொன்னார், அன்னைக்கு இதெல்லாம் செய்யலைன்னா என்னால் அந்த பதவியில் இருக்க முடியாது. சரி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உதயகுமார் அடித்து கொல்லப்பட்டான், அடித்து கொல்லப்பட்டான். அப்பா அம்மாவே என் பையனே இல்லைன்னாங்க. கிளைவ் ஹாஸ்டல், எங்க திருச்சி கிளைவ் ஹாஸ்டல். என்ன அன்பிலுக்கு ஒரு வேண்டிய ஒரு அம்மா பக்கத்து வீடு, அதுக்கு வந்து போவார். வந்து போறத அந்த ஹாஸ்டல் மாணவர்கள் கேலி பேசுறான். வேற எதுவுமே இல்லை. கிளைவ் ஹாஸ்டல் மாணவர்கள். போலீஸ் ஒரு பெரிய பட்டையே போய் அத்தனை பேருக்கு மண்டை உடைஞ்ச, ரத்தம் சிந்தி, கைகால் உடைச்சு. இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பட்டியலுங்க. அஜித் குமார் வரை, உதயகுமார் முதல் அஜித் குமார் வரை. காரணம் கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்தது. இதெல்லாம் எல்லாம் திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சின்னு வேறு வேறுலாம் பார்க்காதீங்க. நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் சிவனாண்டி உட்கார்ந்துருக்கார். நான் இதெல்லாம் நேர பார்த்தது, கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, தீர விசாரித்ததை சொல்றேன். என்ன உட்கார்ந்துருக்காருன்னா, அந்த ஐஏஎஸ் அதிகாரி நடராஜனுக்கு வேண்டியவர். எந்த நடராஜன்? சசிகலா நடராஜன். நடராஜன்லாம் சொன்னா சசிகலாவை சொன்னா தான் தெரியும். அப்போ என்ன சொல்றாருன்னா, என்னை எப்படியாவது அம்மாட்ட சேர்த்து விடுச்சு ஜெயலலிதா சிஎம். நடராஜன் சொன்னா சசிகலாவுக்கு போகும், சசிகலா சொன்னா இதெல்லாம் ஒரு சங்கிலி வலை தொடர்பு. நான் கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருக்கேன், இந்த கவர்மெண்ட்டை மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்தை கொண்டு வர்றேன் எப்படின்னு. என்ன, நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் நீங்கள் சிவனாண்டி இருந்ததை நான் பார்த்தேன். அவர் திமுக இருக்கும்போது திமுக நெருக்கமா இருப்பாரு. திமுக மாறிய பிறகு வந்துட்டார். ஜாபர் சேட் என்ன பண்ணுவாரு? அப்பா தான். யாரு? கருணாநிதிய அப்பா தான் டிஜிபியா இருந்தார். அதாவது அவரு வந்து டிஜிபி ஆகல, அப்போ ஐஜியா இருக்கார். ஐஜியா இருக்கும்போது இன்டெலிஜென்ஸுக்கு டிஐஜிக்கு ஆள் இல்ல, ஏடிஜிபிக்கு ஆள் இல்ல, ஐஜி தான் இதையும் பாக்குறாரு அதையும் பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. யார்? ஜாபர் சேட். ஏன்னா அப்பா இந்த அப்பா தான். ஜெயலலிதாவும் விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்துருவாங்க. இப்போ 2011 என்ன பண்றாரு? விஜயகாந்த் ஜெயலலிதா திட்ட மாதிரி இப்ப வர்றது என்ன டெக்னாலஜி தொழில்நுட்பம், ஏஐல அன்னைக்கே ஏஐ பி ஆயிட்டார் அவரு. யாரு? ஜாபர் சேட் ஏஐல பிஇ முடிச்சிட்டார். விஜயகாந்த் கண்ணாமடான்னு ஜெயலலிதா திட்ட மாதிரி ஒரு ஃபேக் ஆடியோவை தயார் பண்ணி அடிச்சு விட்டார், கூட்டணி சேரக்கூடாது. இதாயா காவல்துறை ஐஜிக்கு வேலை? அப்ப இந்த திராவிட இயக்கம் எப்படி இந்த காவல்துறையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அப்போ இதை பத்தியும் கவலை இல்லை. காவல்துறைக்கு அதிகாரி மட்டத்துல ஆட்சி அதிகாரமே எங்களாலதான் நடக்குது. இந்த வளமையான பழக்கம் இருக்கிற பொழுது அர்ச்சனா ராமசுந்தரம் அவங்க ஏடிஜிபி, அந்த அம்மா ஏடிஜிபி மீட்டிங் நடக்குது. ஏடிஜிபி நீங்க அப்பாவே அஜித் குமாரை விட்டுருங்க சார், ஏடிஜிபி மீட்டிங் போலீஸை பத்தி தானே பேச போறோம். அர்ச்சனா ராமசுந்தரம் அவங்க வந்து ஒரு ஏடிஜிபி மீட்டிங் நடக்குது. இவர் போய் ஃபைலோடு போய் உட்கார்றாரு. அந்த அம்மா கேட்குது, இது ஏடிஜிபி மீட்டிங் மிஸ்டர் ஜாஃபர் சேட், ஐஜிக்கு உள்ள பர்மிஷன் இல்லை, கெட் அவுட். யார் சொல்றான்? அர்ச்சனா ராமசுந்தரம். ஒண்ணுமே சொல்ல, ரைட், வெளியே வந்துட்டார். ராமசுந்தரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ராமசுந்தரம் செக்ரட்டரியேட்ல அவர் தான் கட்டினார். அப்போ பிடபிள்யூ செக்ரட்டரி. அடுத்த நாள் காலையில அவருக்கு ஷேடோ போட்டாச்சு. யாருக்கு? முதலமைச்சரோடு நெருக்கமாக இருந்த இந்த கட்டடத்தை, இப்ப பழைய தலைமைச் செயலகம் ஓமந்தூரார் ஆஸ்பத்திரி, இதுக்கான அத்தனை கட்டடத்தையும் செங்கலா பார்த்து கட்டினவர் யாரு? ராமசுந்தரம், பிடபிள்யூ செக்ரட்டரி. அடுத்த நாள் காலையில ஷேடோ போட்டாச்சு. போட்டா அவர் வேலையை விட்டு ஓடி போயிட்டார். வேலையை விட்டு ஒரு மனைவி என்னவா இருக்காங்க? ஏடிஜிபி கணவர் அர்ச்சனா ராமசுந்தரம் இப்போ இருக்கார, கேட்டுதான் இருப்பாருங்கிற. அவருடைய நிலைமையே பரிதாபத்துக்குரியது. அஜித் குமார் எங்க பண்ணுவான்? அஜித் குமார் என்ன பண்ணுவான்? அர்ச்சனா ராமசுந்தரமே ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல சார், அஜித் குமார் சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது, பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது.
இந்த நேரத்துல நம்ம பரப்புரையை தொடங்கிட்டோம்னு வீடு ஓட்டு கேட்க போயிட்டு இருக்கோம். இல்லைங்க, அதாவது மக்கள் ஒரு வாரத்துல மறந்துடுவான். மக்கள் ஒரு வாரத்துல மறந்துடுவான். இது என்ன காரணம்னா, மக்களை பொறுத்தவரை நீங்க கோயம்புத்தூர்ல சொக்கலிங்கன்னு ஒரு எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கு இல்லீகலா ஒரு லேடியோட தொடர்பு. நான் சொல்றது எல்லாமே நீதிமன்றத்தில் ஆவணங்கள் இருக்கு. அந்த அம்மா இவரை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுது. இவர் சொல்லி பார்த்தாரு, நான் முதலே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு எஸ்பி பொண்டாட்டியா நான் மாறணும்னு ஆசை. அந்த அம்மா அப்போ இல்லீகலா இருந்ததுன்னா அந்த அம்மா இல்லீகலா சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு போலீஸ் எஸ்பியினுடைய பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து வேணும். எஸ்பியோட சேரர் வச்ச காரு அந்த அம்மா ஏறி போகணும், காய்கறி வாங்கணும். அப்போ இவர் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அந்த அம்மாவை மர்டர் பண்ணியாச்சு. அந்த அம்மாவை மர்டர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணை கொலை செய்வதற்கு எத்தனை குற்றவாளிகள் எஸ்பி ஆபீஸ்ல வந்து பேசிட்டு போயிருப்பான், எஸ்பியினுடைய பங்களால வந்து பேசிட்டு போயிருப்பான். எங்க உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து இதை பார்க்கிற எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனுக்கு செல்ட் அடிச்சிருப்பார். யாருக்கு? சொக்கலிங்கத்தினுடைய அந்த கொலை குற்றவாளிக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டர் செல்ட் அடிச்சிருப்பார். ஏன்னா எஸ்பி வீட்டுக்கோ எஸ்பி அலுவலகத்துக்கோ வராங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டார். யாரு? சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டார். 1.5 வருஷம் தலைமறைவு. ஒரு எஸ்பிங்க. அப்போ எஸ்பிக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பார்ப்பது வேலை அல்ல. இது என்ன வேலை? ஒரு இல்லீகல் ஒரு பொம்பளைய சட்டம், எத்தனை பொம்பளை சட்டப்போ. அப்போ இந்த பொம்பளைய நீதிமன்றத்தில் ஜெயிலில் இருந்து சஸ்பெண்ட் ஆகி, இந்த கவர்மெண்ட் தொடங்கினதுல இருந்து 24 லாக்அப் டெத்து விசாரணைக்குன்னு கூட்டு போறவங்க இறந்து போறாங்க. இதற்கு உண்மையிலேயே அதற்கு கடிவாளமும் இரும்பு கரமும் யார் எடுக்கணும்? ஏன் இரும்பு கரம் எடுக்கிறேன்னு சொன்னார்ல சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவருடைய இலாக்கா தான் இது, அவரோட கண்ட்ரோல் தான் இது. இது ஏன் அந்த பயம் இல்லாம போயிடுச்சு? இப்பதான் ஒரு சில வேற சில வீடியோக்கள் எல்லாம் வருது சார். சிலது தேனியில ஒரு ஆட்டோக்காரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க, இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிச்சதா அதெல்லாம். அதாவது நீங்க ஒரு விஷயத்த பாருங்க சார். நீங்க இந்த அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த எம்எல்ஏ வந்தா நேரம் வீட்டுக்கு போயிடுவார். எம்எல்ஏ வந்தா வீட்டுக்கு போயிடுவாரு. எஸ்பி அமைச்சருடைய வீட்டுக்கு போயிடுவார். அந்த மாவட்டத்தில் எஸ்பி கலெக்டர் 2 பேர் யாரு? மாவட்ட மந்திரி. இப்போ உதாரணத்துக்கு நேரு இருக்கார் திருச்சியில, கமிஷனரை யாரு கமிஷனரா போடணும்னு யார் சொல்லுவா? முதலமைச்சர்கிட்ட அண்ணன் அவரை கமிஷனரா போடணும். நேருவை மீறி அந்த கமிஷனர் செயல்பட்டுருவாரா? அதான் அவர் தான் வேலையை வாங்கி தராரு. அதே போல கலெக்டர், நீங்க எல்லா லிஸ்ட்டும் கலெக்டர் எடுத்து பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல கமிஷன் வாங்கி கொடுத்து பல பேரை நான் ஓப்பனா சொல்ல முடியும். இல்ல சார், இதுல நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. நல்ல அதிகாரி அந்த வேலைக்கு வரமாட்டான், செத்து போயிட்டாரு. ஒரு அதிகாரி என்விரான்மெண்ட்ல இருந்த ஒரு அதிகாரி, பொல்யூஷன் போர்டுல இருந்த ஒரு அதிகாரி சூசைட் பண்ணி செத்தே போயிட்டார். நீங்க அப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். நீங்க ஏன் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு உளவுத்துறை அதிகாரி இந்த வேலையே வேண்டாங்கன்னு ஏன் போனாரு? ராமானுஜம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எனக்கு தெரிய ஒரு டிஜிபி ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் கிளம்புல எக்மோர்ல இருந்து பீச் வரைக்கும் நடந்து போனதை நான் பார்த்துருக்கேன். நீங்க இதெல்லாம் சொன்ன நம்புவீங்களா? நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க சார். நான் பார்த்த 3 சாட்சி இருக்கான். அப்போ எவ்வளவு எளிமையான மனிதன் பாருங்க. ஒரு டிஜிபி ராத்திரி 12 மணிக்கு, அவரே மறுக்க முடியாது. நான் 3 பேர், 3 நிருபர், 2 நிருபர், ஒரு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாடி நாங்கள் நின்று பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு எங்களுக்கு அதான் மீட்டிங் பாயிண்ட். எல்லா ஊடகவியலாளர்களும் சந்திக்கிற இடம் அதுதான், பிரஸ் கிளப்புக்கு பக்கத்தில். நான் ஒரு போலீஸ் வர்றாரு, இதில் பைக்கில் வர்றாரு, ஏதோ டிவி ஸ்பீட்டில். நான் சொன்னேன், உங்க டிஜிபி போறாரு சார், கிண்டல்லாம் பண்ணாங்க சார் அப்படின்ட்டு போறாங்க. யாரு பார்த்தா என்கிட்ட தான் விசாரணைக்கு வாங்க, யாரு பார்த்தா நான் கூட 3 பேர் இருந்தாங்க. அப்போ இவ்வளவு எளிமையான டிஜிபி யாரு? ராமானுஜம் தான் ஜெயலலிதா இந்த சசிகலா குடும்பத்தை விரட்டுவதற்கான அத்தனை ஃபுட்டேஜ் கொண்டு கொடுக்குறாரு. நடராஜனை சசிகலா பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்க, பெங்களூர் 2 பேசிக்கிறாங்கம்மா, ஆட்சி மாற்றத்துக்கான திட்டங்கள் அங்கே நடக்குதுமான்னு சொல்ல, அது இருந்து போயிடும், சொல்லலாம் முடியாது. இந்த போட்டு பார்த்தது ஃபுட்டேஜ்.
நடராஜன் சசிகலாவோ ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், இப்படியெல்லாம் பல புலனாய்வு. அந்த காலகட்டத்தில் பக்கம் பக்கமா செய்தி வந்தது. ஆமா ஆமா. அப்ப அப்படியே நிறுத்துங்க. அதே போல ஈஸ்வரமூர்த்தியை வந்து இன்னைக்கு இருக்காரு அஜித் தோவல், மோடியினுடைய ஷேடோ. அஜித் தோவல் மோடியினுடைய ஷேடோ. எங்க கனடாவில் வந்து சுட்டுட்டாலும் அதுக்கு அஜித் தோவல் தான் காரணம். எங்க கனடாவில் பஞ்சாப் தனிநாடு காலிஸ்தான் காண மூளைய எங்க சொல்றாரு, எங்க தூக்குறாரு, கனடாவில் தூக்குறாரு. இந்தியாவுக்கு கனடா சண்டை ஆகுது. அப்போ எவ்வளவு பெரிய மூளை இருக்கணும் அஜித் தோவல். அஜித் தோவல் எங்க போறாரு? அவரும் போலீஸ் ஐபிஎஸ் தான். பாகிஸ்தான்ல போய் என்ன பண்றாரு? குல்லாக்கெல்லாம் போட்டுட்டு பள்ளிவாசல போய் தொழுக ஆரம்பிச்சிட்டார். பல வருடம். இதெல்லாம் எந்த செய்தி ஊடகவியலாளர் இல்லை. அப்போ தொடர்ந்து அங்க இருக்கிற ஒரு முத்தவள்ளினா நம்ம ஊர் முத்தவள்ளினா அந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்பானவர் கேட்கிறாரு, நீ முஸ்லீமா அல்லங்கிறார். கேஷுவலா சொல்றாரு. அப்போ இவர் எல்லா நீங்க யார தூக்குறக்கு? தாவூத் இப்ராஹிம் தூக்குறது. யார? தாவூத் இப்ராஹிம். கற்பனை பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அங்க பார்த்தாலே ஜூஸ் முடிச்சு குளிச்சிருவான். இந்துனால பாகிஸ்தான்ல என்ன பண்ணுவான்? அடி ஜூஸை புடிச்சு குளிச்சிருவான் சார். ஆனாலும் அங்க அஜித் தோவல் இருந்தாரு. அப்போ அந்த முஸ்லீம் சொல்றாரு, நீ காது குத்தி இருக்கீங்கிறார். சின்ன பையில என்ன பண்ணுவாங்க? இந்துனா காது குத்திடுவாங்க. எனக்கெல்லாம் காது குத்திருக்கு. காது குத்துறது ஒரு பண்டிகை. நீ முஸ்லீம் கிடையாது, இந்துங்கிறாரு. இவர் சுதாரிச்சு சொல்றாரு, கண்டுபிடிச்சிட்டாயா அந்த ஆளு, நான் இந்துவாக இருந்து முஸ்லீமா மாறிட்டேங்கிறார். இந்துவா இருந்து முஸ்லீமா மாறிட்டேங்கிறாரு. நீங்க அவ்வளவு பெரிய புலனாய்வாளர், ஐபிஎஸ், கேரளா கேடர் அதிகாரி. சிலோன்ல குண்டு வெடிக்குது. சிலோன்ல சர்ச்சில் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்ததை முதல்ல நோட் போட்டு அனுப்புறாரு இந்த ஈஸ்வரமூர்த்தி. யாருக்கு? அஜித் தோவலுக்கு. நடந்த உடனே யோ வாயா, உடனே டெல்லிக்கு வர. என்னையா இப்படி நடந்திருக்கு? நீ முதல்ல நோட் போட்ட, இப்படியா கண்டுபிடிச்ச? இன்னைக்கு என்னோட தான் டின்னர், வா போய் சாப்பிட்டு கூட பேசிட்டு சொல்றாரு. என்ன இப்படி அந்த சோர்ஸ்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சோர்ஸை சொல்ல மாட்டேன். அப்போ நீ தான் வச்சிருப்ப போட்டிருக்கு. சரியா? நீ அதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே வந்து என் கூட ஜாயின் பண்ணி. எங்க? டெல்லியில என் கூட ஜாயின் பண்ணிடு. இந்த போலீஸ் வேலையே வேண்டாங்க ஐயா. யாரு? ஐயா ஈஸ்வரமூர்த்தி. ஏன் அவரால் பணியாற்ற முடியல? அசராக்காரர் ஏன் பணியாற்ற முடியல? சகாயா ஏன் வேலை பார்க்க முடியல? அந்த கவர்மெண்ட்ல எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து ஓடி போனாங்களே. நேற்று என்ன நடந்தது? போன மாசம் யார் அந்த சார் ரவி ராகவேந்திரன் டிஎஸ்பி, இந்த வேலையே வேண்டாங்க, ஆளை விடுங்க. நடந்ததா இல்லையா? சமீபத்திய சில அருண் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எங்க தாமிரபரணி பட்டாலியன் ராமநாதத்தில் உட்கார்ந்துட்டு இந்த போலீஸ் வேலையை வேண்டாம். இல்ல, நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப வந்து மத்திய அரசு பணிகளுக்கு அவங்களே மாத்திட்டு போறாங்க. யாரு? சுதாகர். ஆமா, சுதாகர் வேண்டாங்க, அந்த ஊரே வேண்டாங்க. டிராபிக் கமிஷனர் கிளம்பிட்டாரு. அவர்தான். என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி அதிகாரிகள்? அதாவது நீ அதெல்லாம் விட உள்துறை செயலாளர் அமுதா அம்மா. ஆமா ஆமா. நீங்க அந்த 2015 வெளில வரும்போது அந்த அம்மா கூத்துக்குள்ளே குதிச்சு ஆக்கிரம பூரா வேற கிழமை எடுத்து வந்தம்மா. ஒரு ட்ராக் ஷூட் போட்டுட்டு நான் அந்த நேரம் பார்த்தேன். எங்க சைதாப்பேட்டைக்குள்ள உள்ளே குதிச்சிருச்சுங்க அந்த அம்மா. எதுக்குள்ள? சாக்கடைக்குள்ள. இதெல்லாம் உடைச்சேடு. புல் டவுஸ் இருக்கு, லெப்ட்ல வா ரைட்ல வா, முட்டு மோது ஒட்ட. அந்த அம்மா உள்துறையில வேலையே பார்க்க முடியல. என்ன ஆளை விடுங்க, நான் ரெவன்யூக்கு போயிடுறேன், இல்லைன்னா காதி போர்டுக்கு போயிடுறேன். என்ன காரணம்? அப்போ அவ்வளவு அரசியல் அழுத்தம். ஆமா. திருவண்ணாமலைக்கு இந்த அஜித் குமார் சம்பவத்திலேயே லாக்அப் டேத் நடந்திருக்கு. அந்த பாடியை வாங்குறதுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர், அங்க இருந்த பகுதி செயலாளர், இந்த மாதிரி அவங்க எல்லாம் உள்ள பூந்து என்ன நடந்ததுன்னா, நீங்க அஜித் குமார் மரணம் ஆகி போச்சு. ஆன பிறகு இந்த ஸ்பெஷல் டீம், சண்முகம் சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் தான் லோக்கல் ஸ்டேஷனுக்கே தெரியல. தெரியாது சார். 9 பவுனுக்கு உலகத்தில் தனிப்படை போட்டதே இல்லைங்க. எவ்வளவு பவுனுக்கு? 9 பவுனுக்கு தனிப்படை போட்டதே இல்லை. இதுல நீங்க வீடியோ பாத்தீங்களா? ஒரு காவலருடைய மனைவி, என் புருஷன் கையில காதுல கழுத்துல, பாத்தீங்களா? எத்தனை பவுன் அது? இந்த ஸ்பெஷல் டீமுடைய வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீங்க நகை திருடர்கள் மொத்தமா கண்காணிப்புதான் வேலை. எல்லா ஊரையும் நகை திருடர் இருக்கா சார். அப்போ கண்காணிச்சு என்ன பண்றதுன்னா,
9 பவுன் மீட்டு கொண்டு போய் கொடுத்தா 4 பவுன் எடுத்துக்கிறதா? கரெக்டா சொன்னீங்க. இல்ல ஒரு ஆமா சார், நம்ம இந்த விவாதத்தை ஒரு தர்க்க ரீதியாவே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒட்டுமொத்த காவல்துறையும் சொல்ல, காவல்துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். அவ்வளவுதான். நமக்கு என்ன இருக்கு? அதாவது அத பொன்மாணிக்கு வேலை சொல்றோம், பொன்மாணிக்கு வேலை சொல்றோம். மைக்கில் கிரிமினல்ஸை கேட்பாரு, அம்மா ஐயா 6 தடவை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயா எடுக்கவே மாட்டேங்கிறா இன்ஸ்பெக்டர். மைக்கில் யோ R2 லைன்ல வா ஐயா. அந்த பொம்பளை வயசான பொம்பளை பைக்கிலிங்க அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. திருப்பூர் எஸ்பியா இருந்தார். ஏன் அந்த பொம்பளை 6 தடவை கொடுத்து எடுக்க மாட்டேங்கிற? ஆப்போசிட் எதிர்கிட்ட பணம் வாங்கிட்டியா? இப்படியே கேட்பாருங்க. பணம் வாங்கிட்டியா நீ? பொன்மாணிக்கு வேணும். இப்போ அவரை சாமி சிலையை பூரா அவர் தான் காப்பாத்தினார். அவர் பேரே பொன்மாணிக்க வேலு. அத்தனை பொன்மாணிக்க சாமி வேலை பூரா அவர் தான் காப்பாத்தினார். இப்போ அவரை இந்த வட இந்திய லாபி என்ன பண்றான், பல கேஸை போட்டு பெரிய தொந்தரவு பண்றான். அது அவரை காப்பாற்ற ஆளுங்க. அத்தனையும் 100க்கு 200% அவருடைய நேர்மையான போராட்டத்துக்கு அவரை காப்பாற்ற ஆளு. இந்த ஸ்பெஷல் டீம் வந்து இந்த மாதிரி கூட்டு போய் என்ன நடந்ததுன்னா, இந்த நிகிதா அவங்க அம்மா ஹேண்டிகேப்டு. அந்த அம்மா வர்றாங்க, கோயிலுக்கு முன்னாடி காரை நிறுத்துறாங்க. காரை நிறுத்திட்டு சாவி அஜித் குமார்ட்ட கொடுக்குறாங்க. அஜித் குமார்ட்ட கொடுத்து இந்த காரை கொண்டு பார்க் பண்ணு, எங்க பார்க்கிங்ல பார்க் பண்ணு சொல்றான். அவனுக்கு காரு ஓட்ட தெரியாது. அவன் தம்பிகிட்ட கொடுக்குறான். தம்பி இன்னொரு ஆட்டோக்காரனை பிடிக்கிறான். இந்த சாவி எத்தனை பேர்கிட்ட போகுது? 5 பேர்கிட்ட போகுது. போய் கார் பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க் பண்ணா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த அதாவது இந்த ஏசி காரு, குஷன் சோபா, இது என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். ஏசியை போட்டு படுத்துக்கும். யாரு? இந்த டிரைவர்கள், டிரைவரோட நண்பர்கள் மறுபடியும் காருக்கு வந்து அந்த பிளேஸ்ல தான் கொடுக்குறாங்க. அப்ப அது வரைக்கும் 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, வேகாத வெயில்ல ஆட்டோல உட்காந்துருக்கணும், இல்ல ரோட்ல உட்காந்துருக்கணும், என்ன பண்ணுவாங்க, ஏசியை போட்டு கார் படுத்துருப்பான். அப்போ அவனுக்கு வேண்டிய நண்பன், தேங்காய் விற்கிறவன், மாங்காய் விற்கிறவன், சூடா விற்கிறவன் எல்லாம் வந்து என்ன எப்படி ஏறுவான், அந்த காரை அவன் தொட்டு கூட பார்த்துருக்க முடியாது. உள்ள என்ன பண்ணுவான், சாஞ்ச கார் ஓனரோட சௌரியமா படுத்துருப்பான். அப்போ எவன் எடுத்தான், எவன் கொண்டு போனான், இவங்க இந்த அஜித் குமார் என்ன பண்றாரு, அந்த வீல் சேர்ல வச்சு எல்லாம் சுத்தி கிச்சி காமிச்ச பிறகு அந்த அம்மா 100 ரூபா கொடுக்குது. இப்ப அதே 500 ரூபா கேட்டாரு. அதெல்லாம் பாவம். 2 மாசம் தான் ஆச்சுன்னு சம்பளமே வாங்கல. அந்த கோயில் வந்து பத்திரகாளி அம்மன் கோயில், நாடாருக்கு குலதெய்வம். வேற யாரும் வரமாட்டான். இவரும் நாடார். யாரு? அஜித் குமார் நாடார், நிகிதாவும் நாடார். நிகிதாவுக்கு வேண்டிய அதிகாரம் செலுத்தியவரும் நாடார். ஆக எல்லாம் நாடார் பாலிடிக்ஸ் தான். எல்லாம் ஒரு வயல காணாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதுல நாடார் சங்கங்கள் பூராம, நான் அது இன்டீரியர் உள்ள போக வேண்டாம் வச்சுங்க. அப்போ திருப்பி அந்த அம்மா கார்ல வந்து பாக்குது. வந்து பார்த்து அந்த அம்மா பின்னாடி ஏறுகிற பொழுது ஒரு கட்டப்பை பிரிச்சு கிடக்கு. ஐயோ நகையை காணன்னு தேடி பார்க்குது, நகை இல்லை. நேராக மானாமதுரை ஸ்டேஷனுக்கு போறாங்க. பக்கத்தில் திருப்பூர் மானாமதுரை ஸ்டேஷன் தான், அந்த ஹைவே, ராமேஸ்வரம் மதுரை ஹைவே. போய் மாதிரி திருடிட்டு போயிட்டேன். யாரு மாதிரி அஜித் குமார் தான் சாவியை கொடுத்தேன். அஜித் குமார் உட்பட நவீன்குமார் 3 பேரை மானாமதுரை போலீஸ் வந்து விசாரிக்குது. விசாரிச்சுட்டு சரி எங்க ஐயா நாங்கெல்லாம் எடுக்கலையா, இந்த அஜித் குமாரை ஒரு அறை, 2வது ஒரு அறைக்கு உண்மையை சொல்லிடுவோம். இவனை போய் இவ்வளவு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சுட்டு, அம்மா நகை எங்க தொலைஞ்சுன்னு தெரியலம்மா இவனுங்களை. ஏன்னா போலீஸ் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, குற்றவாளிகளை பார்த்தோன்னே கணிச்சிடும். சரி, அதுதான் ஏட்டையாவுடைய அனுபவம். அந்த ஸ்டேஷன்ல ஒரு ஏட்டையா இருப்பாருங்க, ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர் பார்த்த உடனே கணிச்சிருவார். நீங்க எஸ்பியில என்ன பண்ணுவாங்கன்னா, புது போலீஸ் ஸ்டேஷன் கட்டினாங்கன்னா நீங்க டிஜிபி, ஐஜி, அந்த ஏட்டையா ரிட்டையர் ஆகிற ரெண்டு சொல்லுங்க, அந்த கை ஸ்டேஷன் திறந்து உடைய சொல்லியா ரிப்பன் பண்றது யாரு? அந்த ஏட்டையா தான். ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன்ல இருப்பாருங்க. அவர் வந்து ஒரு அடுத்த வாரம் ரிட்டையர் ஆயிடுவாரு. அந்த ஸ்டேஷன் டிஜிபில அந்த ரிப்பன் பண்றது பெருமை இல்லை. யாரு வெட்டுறது? ஏட்டையா. நீ வெட்டியா? ஐயா சரிங்கய்யா. எஸ்பி நிற்பாரு, டிஐஜி நிற்பாரு, ஐஜி நிற்பார், எல்லாம் நிற்பாரு. ஏட்டையா வந்து மிடுக்கா செல்ட் அடிச்சு எதை வெட்டுவாரு? அவருக்கு என்ன தெரியும்? எஸ்பிக்கு ஏதாவது சந்தேகம்னு இவர் சொல்லுவார், ஏட்டையா. இதுதான் காவல்துறையுடைய ஸ்ட்ரக்சர். ஆனா அங்க விசாரிச்சுட்டு எல்லாம் போனா வெட்டி விட்டாச்சு.
எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க, போய் சொல்லியாச்சு. சரி, அதுக்கு பிறகு சென்னையிலிருந்து பிரஷர் வருது. சென்னையிலிருந்து இந்த நிகிதா ஃபேமிலியோடைய யாரோ அவங்க கணவரோ யாரோ தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யறாங்க. அதாவது சார் எல்லாமே ஐபிஎஸ்ங்கிறாங்க, ஐஏஎஸ்ங்கிறாங்க, இப்படி பல பேரை சொல்றாங்க. ஆமா, நம்ம வந்து ஐபியில் இருந்தோம்னா அந்த ரிப்போர்ட் உடனே கிடைச்சிரும். இன்டெலிஜென்ட் பியூரோ இருக்குல்ல டெல்லி, அவங்களுக்கு எல்லா பக்கம் போயிருப்பாங்க. ஆமா, நம்ம அப்படி எல்லாம் வேலை பார்க்கலையே. நம்ம சாதாரண ஐபியில் இருக்க என்னது இன்சால்வென்சி சர்டிஃபிகேட்ல இருக்கும். எது ஐபின்னு என்ன தெரியுமா? சோர்ஸ்ல எது, அதாவது ஐபிங்கிறது இன்டெலிஜென்ட் பியூரோ. அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு ஏஜென்சி. நம்ம என்ன ஐபினா இன்சால்வன்சி சர்டிபிகேட்னா ஒரு தொழில் பண்ணி லாஸ் ஆகி போய் மஞ்சள் காய் விட்டு ஊருக்கு ஓடுறான்ல, பணம் கடன் ஆகி இல்லைங்க கடன் ஆகி அப்ப காசையில வந்தா தர கையை தூக்கிறது அந்த அது ஐபி. இந்த நம்ம அதனால இந்த தகவலை நம்ம யார் தலைமைச் செயலக அதிகாரி, யாரு ஐஜிஎபி, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹேசியமா சொல்ல முடியாது. அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தா அவர்கிட்ட ஐபி பூரா சுப்பிரமணிய சாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஐபி இருந்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் வந்துடும், ஒரு காப்பி வந்துடும். சுப்பிரமணிய சாமிக்கு முதல்ல வரும், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு ரெண்டாவது தான் போகும் ஐபில இருந்து. அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு போகும் அண்ணாமலை ரெண்டாவது காப்பி வந்தார். இப்ப இல்ல தமிழ்நாட்டினுடைய சுப்பிரமணிய சாமி அண்ணாமலை தான். சுப்பிரமணிய சாமி மிரட்டி திமுக காசு கட்டிக்கு வாங்கிடுவாரு. சுப்பிரமணிய அவரு பிளைட்ல போகும்போது நாய்க்கு ஒரு சீட்டு, அவருக்கு ஒரு சீட்டு. பொம்பரைய நாய் அது அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. முதல் எதுல எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல பணம் கொடுத்தோம்னாலாம் எக்கனாமிக் பின்ன கடைசி சீட்டுக்கு போ, பொம்பரைய நாய் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. எங்க பிளைட்ல ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாரு. உண்மையா? நான் ஜோக்கெல்லாம் இல்லை, நான் சொல்லுகிறது பூரா உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. பல ஆட்களோட தொடர்பு பல தகவலை சேகரிச்சிருக்கேன். நம்ம சொத்தே அதுதான். அப்போ டெல்லி நாய் பொமரி நாயோட தான் வருவார், பொமரி நாயோட தான் போவார். அலோவ் பண்ணுவாங்க. அவர் அலோவ் பண்ணலைன்னா பிளைட்டே ஓடாது. ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க சுப்பிரமணிய சாமி. இந்தியாவுக்கு சீனாவுக்கு பிரச்சனைனா சீன அதிபர் யார் எங்க போவார்? சார்ட்டர் பிளைட் போவார். சீன அதிபர் அப்படியே குவா பெங் எங்க இருக்காரு சுப்பிரமணிய சாமி? அங்க டின்னர்ல இருக்காரு. ஆமா, இல்ல இப்ப இருக்க ஜி ஜின்பிங். நான் சொல்றது சுப்பிரமணிய சாமி காலத்துல யார் அவர் பேரு? குவா பெங். அப்போ எங்க யாரு ரைட்? அடுத்து எங்க யார் இருக்காரு? ராஜபக்சே கூட டின்னர்ல இருக்காரு. ஜோக் இல்ல சார், ராஜபக்சே கூட டின்னர்ல இருக்காரு. ஜெயவர்தனா கூட டின்னர்ல இருக்காரு. அப்புறம் அங்க இருக்காரு இந்தோனேஷியாவில் இருக்காரு. சுகர்னா கூட இருக்காருயா. இந்தோனேஷியாவுடைய மேகவதி சுகர்னுடைய அப்பா தான் சுகர்னா, அவரோட டின்னர்ல இருக்காரு. காட்டு ஒப்பந்தத்தினுடைய தலைவர். எங்க காட்டு ஒப்பந்தத்தினுடைய தலைவர். அப்போ அவருக்கு எல்லா தகவலும் வந்து. அருண் ஜேட்லி நிதி அமைச்சரா இருந்த காலத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு 100 ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட கணக்கு போட சொன்னாங்க, கணக்கு தெரியாது. அவரை போய் நிதி அமைச்சரா போட்டு அவரு உண்மை அப்படின்றாரு இவரு. அருண் ஜேட்லி மோடியை விமர்சனம் பண்றாரு, அமித்ஷா விமர்சனம் பண்றாரு, எல்லாரையும். ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளைங்க அவரு. ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளை. மோகன் பகாவத்தை விட அவருக்கு தான் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு. ஆமா, யாருக்கு? சுப்பிரமணிய எஸ்பிஜி. ஆமா, இந்த சுப்பிரமணிய சாமிய ஓட விரட்டியது ஒரே சிங்க பெண்மணி யாரு? ஜெயலலிதா. அஞ்சலட்சுமியோட சீன்லாம் தெரியுமா? யோ உனக்கு மேல மீசை மூஞ்சிதான் முளைச்சிருக்கு, ஏன் மீசையை பாரு. யார்? அஞ்சலட்சுமி. சுப்பிரமணியம் தப்பி ஓடுனது ஒரே ஒரு ஆள் தான். யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தான். அப்போ சைத கிட்டு அனுப்பி அடியாள் வேலை பார்த்ததுதான் திமுக. யாருக்கு? சுப்பிரமணிய சாமிக்கு ஜெயலலிதா விரட்டு வந்தம்மா தப்பி ஓடுவாரு. சரி, அதுக்கு கிட்டு மூலம் அடியாள் வேலை பார்த்து சுப்பிரமணிய சாமி காப்பாற்றி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இதெல்லாம் வரலாறு. அவரு ஆர்எஸ்எஸ். ஆமா, திமுக பார்த்து கண்டுபிடிச்சிங்க. நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணுங்க, டாக்டரேட் பண்ணுங்க, பிஹெச்டி. ஆனா அவங்க இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு ஆபத்து. ஆமா, இந்த நாட்டுக்கு ஆபத்து. மனசாட்சி உள்ள மனிதர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த கர்நாடக பார்ப்பன பெண் சங்கராச்சாரியாரை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல லாக்அப்ல அடைச்சது. அந்த வழக்கு எப்போ நீர்த்து போச்சு? திமுக ஆட்சி காலத்துல தான் நீர்த்து போச்சு. பெரியாருடைய நெஞ்சில் குத்திய முல்லை எடுத்தது யாரு? கர்நாடக பார்ப்பன பெண் சிங்கப்பெண் ஜெயலலிதா. அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கியது யாரு? டாக்டர் கலைஞர், மு கருணாநிதி, முத்துவேளாளர், பெரியாரு, அண்ணா. இதயத்தை மூளையை இரவலாக வாங்கிய இதுதான். இப்போ சார் இப்ப மீண்டும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு ஒரே கோஷம் என்ன? பிஜேபி பூதம், திமுக. ஆமா, ஒரே கூட்டணி,
ஒன்றிணைவோம். நேத்துக்கு திருமாவளவன் சொல்றாரு சார், லாக்அப் டெத் மரணங்கள் நானே முதலமைச்சரா இருந்தா கூட அது நடந்தாங்க தீர்வு. அவரை முடிவு பண்ணிட்டார். நம்மள எங்கெங்க முதலமைச்சராக முடியும், எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது. இல்ல சார், இப்போ ஒரு மிகப்பெரிய துயரம் அந்த வீட்டுக்கு போறீங்க, நீங்களும் ஒரு உதவி செஞ்சுட்டு வரீங்க, அதெல்லாம் பண்றீங்க. மனிதநேயமிக்க ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், இது யாருக்கான மெசேஜ்? இது நீங்க யார இன்னும் நீங்க இது ஒரு வகையில நீங்க வந்து யாருக்கோ ஒண்ணுத்துக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கு. நீங்க அப்படித்தான் நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் பூராம நீங்க இதை எதிர்த்து அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கவும் முடியாது, சீட்டும் கிடையாது. எங்க சார் போயிட்டாங்க? கடந்த ஆட்சியில இருந்த பெரிய புரட்சியாளர் சார். அதாவதுங்க, நீங்க போர்க்குணம் மிக்க பல தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. இப்போ இந்த அடுத்த ஜெனரேஷன் இந்த திராவிட இயக்கம் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த சித்தாந்தவாதிகள் அத்தனை பேரையும் பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் லீடர்லாம் இருந்திருக்காங்க. இப்போ முத்தரசன் திமுக இணைச்சிட்டாரு. அதை இல்ல அவரு இந்திய கம்யூனிஸ்ட். இந்தியா அதான் எனக்கு தெரிஞ்சு சத்தத்தையே காணமே. திமுகவிலேயே இணைச்சிட்டாரு. சண்முகம் கொஞ்சம் சண்முகம் வந்து வாச்சாத்தி மரபுன்னு அவருக்கு இருக்கு. ஆமா, எங்க ஊர் பக்கம். ஆமா ஆமா. அப்போ அவரு நீங்க சிதம்பரம் பத்மினி வழக்கு காவல் நிலையத்திலே கற்பழிக்கப்பட்ட வழக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தான் நடத்தினான். எங்க கல்பனா சுமதி ஒசூர் காவல் நிலையத்துக்குள்ளேயே கற்பழிக்கப்பட்ட பெண். ஆமா, இந்த வழக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தாங்க நடத்தினாங்க. வாச்சாத்தின்னு ஒரு விஷயம் சிபிஎம் சண்முகம் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு அத்தனை பேரால மூடி மறைக்கப்பட்டது. அத்தனை பேரால மூடி மறைக்கப்பட்டது. படிச்சவனுக்கு அது ரெண்டும் தெரியாது. இல்ல சார், களத்துல இந்த வழக்கை அங்க போராட்ட வடிவுல ஸ்டார்ட் பண்ணது நாம் தமிழர் கட்சி அங்க நிக்குது. தாவேகா போராட்டத்தை நேத்துக்கு அறிவிக்கிறாங்க, அனுமதி மறுப்பு, பிறகு அனுமதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாவேகா நாம் தமிழர் செய்து நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நல்ல கேள்வி. இது இப்போ அப்ப ஏன் அந்த இளைஞன் அங்க போறான்? அதான் அங்க நம்பி போறான். அதான் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் வேலையை சரியா செய்யல. என்ன சார் பொது உடைமை கட்சிகள் எங்க சார்? நீங்க அங்கதாங்க சித்தாந்தவாதி இருப்பான், போர்க்குணம் உள்ளவன் இருப்பான், சமரசமற்றவர், ஊருக்கு ஒருத்தர் தாங்க இருப்பான். நான் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட சமீபத்துல பேசினேன் சார். அவர்கிட்ட சொல்றேன், சார் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது, நீங்க எல்லாம் இதெல்லாம் கேட்கணும் இல்லைங்க தோழர். என்ன தோழர் அப்படின்ற அந்த தோழர் சொல்றாரு, இல்ல இந்த நேரத்துல இப்படி எல்லாம் திரு சண்முகம் கூட கேட்கிறாரு பாருங்க, இப்படி கேட்கறது கூட நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். அவரு ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழர். அவர் சொல்றாரு, ஏன்னா இது பிஜேபி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பா போயிடும் அப்படின்றாருங்க. என்ன இது கொள்கையே இப்ப யார்ட்டும் இல்ல, ஒரே கொள்கை பிஜேபி கொள்கை. பிஜேபி காரன் கூட கொள்கை பேசுறது இல்ல. அவன் விட்டுட்டான். இப்படியே பேசியிருந்தா பிஜேபி வளர்ந்துரும். இல்லங்க, அதாவது ஒருத்தர் சாயம்பட போலாம் வாடான்னு கூப்பிடுறாரு ஒரு நண்பனை. இல்லடா நான் ஒரு விலை மாதல போகலான்னு இருக்கேன், நீ போய் சாயம் போட்டுவான் ஒரு நண்பன் சொல்றான். அப்போ விலைமாத வீட்டுக்கு போறோம் போயிட்டான். சரி, சாயம் போட போனான்ல, அவன் எதையே நினைச்சிட்டே இருக்கான். அங்க போனத அடப்பா அங்க போயிருக்கலாமோ, அங்க போயிருக்கலாம். எங்க அப்படி எங்க போறான்? முருகா அங்க இருப்பானோ அவன் இப்படி. அப்போ கடவுள் சொன்னாரு, அட பாவி நீ அங்கேயே போயிருக்கலாமோட, ஏன்டா இங்க வந்த? இதே கதை தான் இப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பிஜேபி வந்து அவனே இதை சொல்றது இல்லை. இவர்கள் தான் பிஜேபி பூதத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி தன்னை மறந்து விட்டாங்க. அவங்களே ஏடிஎம்கே நம்பி வந்துட்டாங்க. கரெக்டா? அமித்ஷா வெயிட் பண்ணி காத்திருந்து கூட்டணி வச்சிட்டாரு. நம்ம தனியாலாம் நின்னோம்னா வேலை ஆகுது. அண்ணாமலை அவர்களை மாத்திட்டு திரு நயினாரை கொண்டு வந்துட்டாங்க. நயினார் வந்து இப்போ எடப்பாடி போற பயணத்தை, சுற்றுப்பயணத்தை அவர் அந்த தொடக்க விழாவில் அவர் பங்கேற்கிறாரு. பாருங்க, அந்த காம்போலாம் வேற நடக்குது. எதுக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்போ சேரணும்னு நினைச்சு அதை பண்ணுகிறாங்க. அவங்களே ஏடிஎம்கே நம்பி வந்துட்டாங்க. நீங்க இன்னும் அது பிஜேபின்னு இல்ல. இங்க வேற திமுகவுக்கும் கொள்கை இல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு அசூயா இருக்கு சார். இது கம்யூனிஸ்டுகளுக்கும் கொள்கை இல்ல, காங்கிரஸ் என்னன்னே தெரியல. அப்போ புது எதிரி யாரு? பொது எதிரி பிஜேபி தான். இவருடைய எந்த இப்போ பிஜேபிக்கு ராமர் பாபர் தான், ரெண்டு பேர் தான். அவங்களுக்கான கொள்கை அதுதான். ராமரை கோயில் கட்டணும், பாபரை மசூதியை உடைக்கணும். இதை வச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்க? பிஜேபியை ஒழிக்கணும். இதுதான் இப்ப இருக்கிற அஜெண்டா. பிஜேபி தமிழ்நாட்டுல பெருசா இல்லையே சார். தமிழ்நாட்டுல இப்பதான் அவங்க வளர்ந்து வராங்க. பிஜேபி 3% மேல எந்த காலத்திலயும் வராதுங்க. 3% தினம் பிஜேபின்றாங்க. என்ன காரணம்னா, இங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது ஒரு
20% வாக்கு நிரந்தரமா இருக்கு. அதான் அந்த கிறிஸ்துவ முஸ்லிம் ஆமா 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 படித்த தலித் மக்களுடைய இந்த வாக்குகள். கூட்டணி கட்சி வாக்கெல்லாம் மொத்தமா சேர்த்தாலும் ஒரு 6-7% கூட வராது. திமுகவினுடைய வாக்கை தக்க வைக்க முடியல. இதுதான் இங்க விஷயம். திமுகவினுடைய 20% வாக்கை தக்க வைக்க முடியல. அவர்களை தக்க வைப்பதற்கு என்ன பண்ணணும்? கம்யூனிஸ்டுகள் வாக்கு இந்த 7% வாக்குகள் நீங்க திமுக மீது அதிருப்தியா இருக்கு. இந்த வாக்கை தக்க வைப்பதற்கு ஒரே எந்த மருந்து வேலை செய்யாது. ஒரே மருந்து என்ன மருந்து? காவி மருந்து தான். பிஜேபி வந்துடும். இதுல திமுக மீது உள்ள குறைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பிஜேபி வந்துவிடக்கூடாது. பிஜேபி எப்படி மதவாதத்தை வெறிபிடித்து மதவாதத்தை விதைக்கிறான். இந்த நாடு முஸ்லீம் நாடாயிரும். முஸ்லீம்கள் அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள். முஸ்லீம்களுக்கு அனைத்து சலுகைகள் கொடுக்கப்பட்டது. இதுதான் கொள்கை. அவன் ஏன் முஸ்லீமா போனா அதை அவனு சொல்றது இல்லை. இந்துவாக இருந்து இந்து மதத்தில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும். அதை அவனு சொல்ல மாட்டான். இப்ப அதே போலதான் பிஜேபி உள்ள வந்துடும். ஆனால் இந்த திராவிட ஆட்சிகளே காவல்துறையை நம்பித்தான் ஆட்சி அதிகாரமே நடக்குது. சரி, நீங்க சார் நாளைக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் போய் ஓட்டு கேட்க போறது இல்லை திமுகவுக்கு. இவங்க தானே ஓட்டு கேட்கணும். ஆமா தானே? அப்படின்னும் போது ஒவ்வொரு லாக் அவுட் டெத்தா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க மக்களோடு கனிவா நடந்துக்குவாங்கன்னு இதையெல்லாம் அதை முறைப்படுத்த வேண்டியது, சரிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தானே பண்ணணும். அதெல்லாம் நீ கற்பனைக்கு எட்டாத விஷயம் சார். ஏன்னா சிஎம் பாருங்க, இப்ப ஒரு பாருங்க, அவர் ஒரு துயர சூழ்நிலையில கொண்டு போயிட்டு அம்மா சாரிமான்னு கேட்க வைக்கிறாங்க. அவர் போன்ல சாரிமான்றாரு. இல்ல சாரிமான்னு சொல்லிட்டாவே நீங்க தப்பு நடந்துருச்சுன்றாரு. அதாவது அது அவருடைய பெருந்தன்மையை காமிக்கல. அதெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ண வேண்டாம். இல்ல சார், அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இல்ல அதாவது சார் ஒரு முதலமைச்சர் இந்த அடித்தட்டு மக்களோடு மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பெருந்தன்மை. ஆமா, அதனால அது நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் காவல்துறை சீர்கெட்டு சின்னாமின்னம் ஆயிப்போச்சு. அந்த ஏரியா எஸ்பி அந்த அமைச்சருக்கு என்ன பண்ணணும்? சேவகம் செஞ்சே ஆகணும். சரி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு முதலமைச்சர் யாரு? ஏவா வேலு எதை சொல்லுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அந்த மாவட்ட எஸ்பி செய்வார், செஞ்சே ஆகணும். மதுரைக்கு கமிஷனர் யாரு? மூர்த்தி தான் கமிஷனர். அமைச்சர் மூர்த்தி அவருதான். அவரை மீறி அந்த கமிஷனர் அங்க வேலை பார்த்தால் அவர் கன்னியாகுமரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆயிடுவார். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்காங்க. அந்த முதலமைச்சர் சொல்லுவதைத்தான் காவல்துறை அதிகாரிகள் அதை கேட்கணும். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், கிரைம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் அந்த ஏரியா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடுறாங்க. அப்போ மேலிருந்து உத்தரவு வந்தால் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாரா இருப்பதற்கு என்ன காரணம்? அவங்க அவரை காப்பாத்திடுவாங்க. சரி, அவங்க அந்த காவல்துறை அதிகாரிய எஸ்பிக்கு கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டிய ஆளு ஏதோ தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த அமைச்சர் சொல்லுவதை அந்த எஸ்பி கேட்டு ஆகணும். எஸ்பி கேட்கலினா முதலமைச்சரை பார்க்கும்போது சொல்லிடுவார், அண்ணன் அவர் நம்ம கட்சிக்காரன் பூரா டார்ச்சர் பண்றாருங்க. ஒருவேளை அதிமுக ஆளா இருப்பார் போல தெரியும். யார? அந்த எஸ்பிய. அதிமுக ஃபேவரா இருக்காரா? நமக்கு ஆதரவா இல்லைன்னா அதிமுகவுக்கு ஆதரவா இருக்காரு. அப்போ சரி, அவரை தூக்கிடும். இந்த இப்ப நம்ம ஏதாவது பிஜேபி பூதம்ன்ற பேசுறோம்ல, இந்த விஷயத்தெல்லாம் உடனே நம்மளை சங்கிடுவாங்க. நீங்க பொது வாழ்க்கை, இந்த ஊடக வாழ்க்கை வந்த பிறகு உங்க மேல சந்தனமா எரிய மாட்டான் சார், சாக்கடையும் எரிவான். எது? பெரியார் மீது மலைச்சட்டிய, சேகரிக்கப்பட்ட மலைச்சட்டிய திருச்சியில் ஓட்டு உடைக்கலாம் மண்டையில. தாடி வீசையெல்லாம் என்னவா இருக்கு? சேகரிக்கப்பட்ட மண் சட்டி மலம். நாகம்ம கூட்டமெல்லாம் தெரிச்சு ஓடுது. நாகம்ம நாசமா போனவன யாருடைய மலத்தை நான் கிளீன் பண்ண தண்ணியை ஊற்றி துவைச்ச தாடிய. அமைதியா இருந்த அந்த மனிதன் சொன்னாரா, இந்த சமூகம் இதை விட நாறுதடி. எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த சமூகம்
இந்த மலத்தை விட அந்த சமூகம் நாற்றம் அடிக்குது, நம்ம தானே சுத்தம் பண்ணணும். இப்போ அதே கதை தான். அவ்வளோ பெரிய மனுஷனுக்கே அந்த நிலைமைக்கும் போது ஒரு மிக சாதாரண நபர்கள் நம்ம இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய இந்த சமூக அக்கறை அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் தான் எஜமான். அதாவது இந்த அஜித் குமார் சம்பவம் என்னையுமே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயத்தை விடிய அடிக்கிறானுங்க பார்க்கையில அஜித் குமார் தாக்கப்பட்ட இடங்கள், அந்த காயங்கள் பட்ட இடங்கள், அந்த லிஸ்ட்டை பார்க்கும் போதே நமக்கு வலிக்குது. நீங்க இப்படியே சொல்றீங்களே, பென்னிஸ் ஜெயராஜ் அதுவும் அதாவது லத்திய மழை, அதாவது மலத்துவாரத்துல செலுத்திட்டான் சார். செலுத்தி என்ன பண்றான், அந்த குச்சியை வச்சு அடிக்கிறான். உடல் இருக்கிற குடல் குண்டாமணி பாட்டெல்லாம் அந்து போகும், பிஞ்சு அப்படியே பீஸ் அப்படிதான் செத்து இருக்கு. நமக்கும் அந்த வலி இருக்கும். அப்ப அவன் என்ன கேட்டான், அவன் ஒண்ணுமே, அவன் என்ன பாகிஸ்தான்ல வந்தானா, ஆப்கானிஸ்தானுடைய ஊடுருவனானா, உண்மையை வரவழைக்கிறதுக்கு பில்ல பண்ணீங்க, அவனை போய் செல்போன் லஞ்சம் கேட்குறீங்க, அவன் கொடுக்க முடியாதுங்கிறான். 9 மணிக்கு மேல கொரோனா டைம்ல ஏன்டா கடை திறந்து வச்ச, இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்போ காவல்துறை என்பது நீங்க அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக மாறிய பிறகு யாரும் அதை கட்டுப்படுத்த முடியல, யாருமே அதை கட்டுப்படுத்த முடியல. இதுதான் ஜெயக்குமார் பென்னிஸாக இருக்கட்டும், அஜித் குமார் ஆகட்டும். 9 பவுனுக்கு லோக்கல் ஸ்டேஷன் விசாரிச்சு விரட்டி விட்டான். ஸ்பெஷல் டீம் மானாமதுரையிலிருந்து சண்முகம் சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் வந்து விசாரிக்குது. ஸ்பெஷல் டீம்னு ஒண்ணே எல்லாத்தையும் கலைங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணிட்டு இருந்தது, நகை திருடுறவங்க கிட்ட கட்டிங் வாங்கிட்டு இருந்தது. டிஎஸ்பிக்கு மாசம் குறைந்து சின்ன ஊர் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் யாரு கொடுக்கணும், ஸ்பெஷல் டீம் கொடுத்தோம். ஸ்பெஷல் டீம் நீங்க சங்கர சூப்பு சார் ஒரு அடிச்சு வாங்குறது தான் அவ்வளவுதான் வேலை சார். சங்கர சூப்பு சார் ஒரு வழக்கு நடத்தினார் சார். அந்த வழக்கு என்கிட்ட செய்தியாக்குன்னு கொடுத்தாரு. என்னன்னா, திருவள்ளூர் ஸ்பெஷல் டீம் 10 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. திருவள்ளூருக்கு முன்னாடி திருவள்ளூர் ஸ்பெஷல் டீம். அந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுதுன்னா, 100 பவுன் நகை எப்படியாவது ஆட்டை போடணும். ஆமா, நீ கொடுமையாக இது சங்கர சார் ஹைகோர்ட் நடத்தின வழக்கினுடைய சாராம்சம் இல்ல சார். ஆட்டையை போட்டவங்கள ஆட்டை இவங்க போடணும், ஸ்பெஷல் டீமை அபகரிக்கணும். எவ்வளவு நகைய, 100 பவுன் நகைய. என்ன நடந்ததுன்னா, ஒரு இன்ஃபார்மரை பிடிக்கிறாங்க. இன்ஃபார்மரை பிடிச்சி எவன் வீட்டில் நகை அதிகமாக இருக்கும், கூத்தாநல்லூர்ல முஸ்லீம் பெல்ட். அது நீங்க சொல்றதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்ல 10 வருஷம் இருக்கு. 15 வருஷம் இருக்கு. 5 வருஷம். இப்போ சம்பவத்துக்கு இது பொருந்தாம கூட இருக்கும். இல்ல நீங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்து பாத்தீங்களா, சஸ்பெண்ட் செய்யப்பட்டவருடைய மனைவி. ஆமா ஆமா பாத்தீங்களா? பார்த்தேன். இல்ல நீங்க சொல்ற படம் அது ஏஐ. ஆனா அந்த லேடி நல்லா பட்டையும் நகையை நல்லா போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப செழிப்பா தான் இருந்தாங்க. எல்லா ஸ்பெஷல் டீமுடைய வேலையே என்ன, அதாவது அதிகாரி அடிக்க சொன்னாரு, என் புருஷன் அடிச்சாருன்றாங்க அந்த அம்மா. எந்த அதிகாரி அது சொல்லணுமா இல்லையா? மேல இருக்கிற அதிகாரி யாரு, சென்னையில் உள்ள அதிகாரி யாரு, அத சொல்லணுமா இல்லையா? அது அவர் ப்ரொமோஷன் போயிருவாரு, இவங்க பூரா சஸ்பென்ஷன் போயிருவாங்க. அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும், காவல்துறைய பொதுமக்கள் தட்டி கேட்கக்கூடிய காலம் என்னைக்கு வருதோ, கேரளாவை போல, ஆந்திராவை போல, கர்நாடகா, பஞ்சாபை போல என்னைக்கு பொதுமக்கள் போய் தட்டி கேட்குறானோ, மனித உரிமை ஆர்வலர்கள் போய் கேட்குறாங்களோ, அரசியல் கட்சி தலைவர்கள் போய் கேட்குறாங்களோ, அன்னைக்கு தான் இது போன்ற குற்றங்கள் தவிர்க்கப்படும். என்ன அந்த சம்பவத்தை சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள அப்படியே டைவர்ட். என்ன நடந்ததுன்னா, ஸ்பெஷல் டீமை வந்து அனுப்புறாங்க. ஸ்பெஷல் டீமுக்கு என்ன வேலை, இதுதான் வேலை. நகையை மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுக்கிறது இல்லை, நகையை திருடுவது. சங்கர சோழன் நடத்துற வழக்கு 15 வருஷத்துக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு இன்ஃபார்மரை போய் பிடிக்கிறாங்க. இன்ஃபார்மரை பிடிச்சி யார் வீட்டுல அதிகமா இருக்கு, யார் வீட்டுல நகை அதிகமா இருக்கு, எந்த வீட்டுல பொலிட்டிக்கல் இல்லாம இருக்கு, அதிகாரம் இல்லாமல் இருக்கு, பின்னணி இல்லாம இருக்கு, பொண்டாட்டி மட்டும் இருக்கிற புருஷன் வெளிநாட்டு இருப்பான்ல. அதாவது வலியவங்கிட்ட உங்க அதிகாரத்தை வீரத்தை காட்டுறது இல்ல, எளியவங்கிட்ட காட்டுறது. அப்போ அஜித் ஒரு கணவர் வெளியே துபாயில் இருக்கான், 100 பவுன் நகையை போய் இன்ஃபார்மர் கூட்டிட்டு போய் அந்த வீட்டை காமிச்சிடலாம். 100 பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டான். 100 பவுன் நகையை எடுத்துட்டு வந்தாச்சு, ரசீதை கொண்டா. திருட்டு நகை இங்கதான் கொடுத்தங்கிறான், திருட்டு நகைய இங்கதான் கொடுத்தங்கிறான். அவ
100 பவுன் நகை இந்த ஸ்பெஷல் டீம்கிட்ட வந்துருச்சு. வந்த பிறகு அதே போல் இன்னொரு இன்ஃபார்மர் அவன்கிட்ட இதே போல் ஒரு 100 பவுன் நகையை முதல்ல காணாம போச்சு. அந்த நகையை இவன் தான் வச்சிருக்கான்னு அவனை நைய புடைக்கிறான். குத்து உயிரும் கொலை உயிருமாயி சங்கரசூப்பு சார்ட்ட அந்த கேஸ் வந்து அவர் அந்த வழக்கை கொண்டு போய் ஹைகோர்ட்டில் நிறுத்தினார். ஹைகோர்ட்டில் நிறுத்துறாரு. இப்படி இந்த ஸ்பெஷல் டீம் வந்து என்ன செய்துன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டா வரலையா? ஏன் ஒரே முட்டுக்க கிடைச்சிங்க? அப்போ அது அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பெஷல் டீமு டிஎஸ்பி தலைமையிலான ஸ்பெஷல் டீம். அந்த டீமுக்கு வேலையே இல்லை. அந்த டீமுக்கு வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை? அதோடைய வேலை என்ன? லஞ்சம் வாங்குவது மட்டும்தான் வேலை. ஓ, இதுதான் இதான் வேலை. நீங்க மொத்தமா கழிச்சிட்டாங்க. மொத்தமா அப்போ கலைக்க வேண்டிய தேவை இருந்ததுனால கலைச்சிங்க. அதே போல ஜெயராஜ் பென்னிஸ்ல பொதுமக்கள் போலீஸ் நண்பர்கள் அவன் பூரா கமிஷன் வாங்கி கொடுக்குற பார்ட்டி. அவனே போலீஸ் மாதிரி ஆயிருப்பான். கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க. அது எப்போ ஜெயராஜ் பென்னிஸ் அப்போ அதை கலைச்சாங்க. எல்லாம் இன்ஃபார்மர் தான். எங்கெங்க எது நடக்குன்னு சொன்னா உடனே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நேர்மையான அதிகாரிகள் மட்டத்துல அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க சார். காவல்துறையில இருந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு உயிர் போயிருச்சு. இந்த சம்பவத்துக்குள்ள நான் இந்த கேள்வி முதல்ல கேட்டு நீங்க அப்படியே வந்துட்டீங்க தள்ளி. திமுகவை சார்ந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏன் பஞ்சாயத்து பண்ண நடுவில் உள்ள புரிஞ்சிருக்காங்க? அது சரி, அது என்னன்னா இதுல சில நாடார் சங்கத்தினரும் இருந்திருக்காங்க சார். ஆமா ஆமா, அவங்க வார என்ன நடந்ததுன்னா மர்டர் நடந்து போச்சு, செய்தி பெருசாகுது. ஞாயிற்றுக்கிழமையை டிஸ்போஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைய செத்து போனவனும் நாடார், நிகிதாவும் நாடார், மேல இருந்து சொன்னவரும் நாடார். உடனே என்ன பண்றாங்க, ஒரு நாடார் அல்லாத ஒரு முக்குளத்தூர் போறார், செங்கை மாறன். ஆமா, அவரு சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் கூப்பிடாரு உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிங்க, உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க எங்களை மாரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனையை முடிச்சுக்கங்க, செய்தி பெருசாக கூடாது. சரி, காலையில் கோர்ட்டுக்கு போயிடும், ஹைகோர்ட் தலையிட்டுரும், அதிகாரி சஸ்பெண்ட் ஆயிடுவான். இது உடனே அரசுக்கு வந்த கெட்ட பேரா என்ன பண்றாங்க இந்த கும்பல், அதாவது அஜித் குமார் குடும்பத்தை பூரா அப்படியே திமுக கொடி கட்டின கார்ல ஏத்துறாங்க, ஏற்றி காம்ப்ரமைஸ் பண்றது, எழுதி வாங்குறது எங்க காவல்துறையில. அப்போ ஒரு அதிமுக ஒரு தோழம் தான் காரை விட்டு இறக்கு. என்ன இதுக்கு திமுக மாவட்ட செயலர் திமுக கொடி கட்டின கார்ல ஏன் ஏற்றிட்டு போறீங்க? போலீஸுக்கு விசாரணை போனோம்னா போலீஸ் ஜீப்ல போங்க. இந்த வேலையை யார் செய்யறாங்கன்னா நீங்க உடனே எல்லா இடத்துலயும் கட்சிக்காரர் வந்துருவான். அதே போல பென்னிஸ் ஜெயராஜ் விஷயத்துல மெட்ராஸில் இருக்கிற பல குற்றவாளிகள், ஹரிநாடார்கள், பல ஹரிநாடார்கள், கழுத்துல காதுல நடமாடும் நகைக்கடை, இந்த அத்தனை பேரும் அப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வண்டியை கொடுத்து அதுக்கு பர்மிட் கொடுத்து கொரோனாவுக்கு பக்கத்தூருக்கே போக முடியாது. எங்க போறாங்க? சாத்தாங்குளம் எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை குற்றவாளிகள் எங்க போறான்? சாத்தாங்குளம் போய் பஞ்சாயத்து பேசி கட்ட பஞ்சாயத்து பேசி இந்த இன்ஃபார்மர் மாதிரி தான் இதெல்லாம். காவல் சார் பெரிய நெட்வொர்க் சார். காவல்துறைக்கு எந்த நாடார் சங்கம் என்ன நடக்குது, தேவர் சங்கம் என்ன நடக்குது, அரசியல் கட்சி என்ன நடக்கிறான், எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய ஊடுருவல் இருக்கு. நீங்க அத அந்த பகுதி உளவுத்துறை அதிகாரி தெரிவதற்கு முன்பே சென்னையில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரி தெரிஞ்சிடும். நீங்க அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் உருவாக்குற பொழுது அந்த சங்கம் உடைக்கப்படும், சங்கம் உடைக்கப்படும். நீங்க நம்ம கல் நல்லுசாமி ஐயா, அவர் காவிரி நல்லுசாமியா வந்திருக்கணும். அவரு விவசாயி சங்கங்களை ஒன்று திரட்டி பெரிய போராட்டம் நடத்தினார். போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது கீழ்பவானி விவசாய சங்க தலைவரா போராட்டம் நடத்திட்டு இருக்கிற பொழுது சுப்புலட்சுமி ஜெகதீசனை எதிர்த்து அப்போ 250 ரூபா தான் எம்எல்ஏ வேட்பாளருக்கான டெபாசிட், இப்போ 10,000 ஆகி போச்சு. அவர் தான் அதை பண்ணார். 1000 வேட்பாளர்களை போட்டார். எங்க போட்ட பிறகு அதுல பாதி இவன் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே உளவுத்துறை ஆட்கள் பாதி பேர் இவனை கூட்டிட்டு வந்து மெட்ராஸ்ல போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டான். அங்க போராடிட்டு இருக்காரு, இங்க என்னாச்சு? உளவுத்துறை உள்ள ஊடுருவி இந்த
மக்களுக்கான போராட்டத்தை பிசுபிசுக்க செய்வதில், நசுநசுக்க செய்வதில் அரசுக்கு ஆதரவா செயல்பட துறை எது? உளவுத்துறை, காவல்துறை தான். பொதுமக்களுக்கு ஆதரவா அவன் போராடிட்டு இருக்கிறான். விவசாயி கீழ்பவானியில வாய்க்கால என்ன பண்றாங்க, அதாவது சிமெண்ட் கான்கிரீட் போடுறாங்க. சரி, வாய்க்கால் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நிலத்தடி நீருக்காக உருவாக்கப்படுவதா வாய்க்கால். இவன் என்ன பண்றாங்க, திருடுறதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இது சிமெண்ட் போட்டு டைல்ஸ் ஒட்டி பால் ஊத்திடுவான். எதுக்கு? நிலத்தடி நீரே போறா என்ன போகாட்டி என்ன, 100 கோடி ரூபா காண்டிங்கன்னா 50 கோடி ரூபா ஆட்டை போட்டலாம். அப்போ எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்கு? கொள்ளை கொள்ளை கொள்ளை. இந்த மக்களுக்கு தெரியவில்லை. அப்போ இத மக்களுக்கா யாராவது போராட ஆரம்பித்தா, யார் போராட்ட குணம் உள்ளவனோ அந்த இயக்கத்தை ரெண்டாக்குவது. கம்யூனிஸ்டே உடைச்சு நாசம் பண்ணி கம்யூனிஸ்டே காணாம போச்சு. கம்யூனிஸ்டே இல்ல தமிழ்நாடு. கம்யூனிஸ்ட் எந்த போராட்டத்துக்கு வெங்கடேசன்லாம் 2 முறை எம்பி சார். ஆமா, என்ன பேசுறாருன்னே தெரியுமா? இல்ல அவர் போய் அவர் அளவுக்கு செய்யறாரு. 40 எம்பிக்கள்ல சு வெங்கடேசனுடைய செயல் பாராட்டுக்குரியது. நம்ம பேசணும் சார். தமிழ்நாட்டுல இங்க நடக்கிற விஷயம் ஏன் சார்? இல்ல சார், நீங்க அப்படி இங்க பேசினாருன்னா மூர்த்தி அவரை டெபாசிட் வாங்க கூட பண்ணிடுவார். யார? இது என்ன சார் வெறும் ஓட்டு அரசியல்? நீங்க பொது உடைமைவாதி இல்லையா? கம்யூனிஸ்ட்வாதினா யாரு சார்? தொழிலாளர் வர்க்கத்துக்கு தானே சார் நிக்கணும் சார். இன்னைக்கு வருகிற பன்னாட்டு நிறுவனம் முதல்ல எம்ஐ போடுறது என்ன சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் உள்ள வந்துடக்கூடாது, கைது போடுங்க. டெல்லியிலும் கைது போடுறோம், மெட்ராஸ் சிஎம் ஆபீஸ் கைது போடுங்க. கம்யூனிஸ்டே உள்ள வரக்கூடாதுயா. அதெல்லாம் வரமாட்டானுங்க. 1/2 கிலோமீட்டர் பக்கம் நிறுத்திக்கிறோம். 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கமே கொடியெல்லாம் இருக்கு, இங்க வராது. 3 கோடி லிட்டரை ஒரு பன்னாட்டு நிறுவனம் உறிஞ்சிடும். நிலத்தடி நீர் என்பது யாருக்கு சொந்தமானது தெரியுமா? தாவரங்களுக்கு சொந்தமானது. ஏரி குளம் குட்டையில இருக்கிற நீர் தான் பறவைகளுக்கு மனிதர்களுக்கும் சொந்தமானது. ஆனா நிலத்தடி நீர் 1000 அடி போயிருச்சு. இந்த மண் மலடா போகுது. அங்க கொரிய கம்பெனி பூரா இங்கதான் வச்சிருக்கான், சீன கம்பெனி பூரா அங்கதான் வச்சிருக்கான், ஜப்பான் கம்பெனி பூரா அங்கதான் வச்சிருக்கான். ஏன் இங்கதான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களின் குப்பை தொட்டியா மாறி நிக்குது. கரெக்டா சொன்னீங்க. மற்ற ஸ்டேட்டோட குப்பை தொட்டி. காரணம், நீங்க தாமும் அன்பரசனையும் டிஆர்பி ராஜாவையும் பாத்தீங்கன்னா 3 கோடி லிட்டர்ல 30 கோடி லிட்டரையும் உறிஞ்சிட்டு 7 கோடி லிட்டர் கழிவு நீரை, ரசாயன நீரை எங்க விட்டுறலாம்? அதுலயே விட்டுறலாம். யாரும் கேட்க மாட்டான். அதிகாரி அங்க போவே மாட்டான். ஓட்டு கேட்டுன்னு போறாங்க, பரப்புரையை தொடங்கிட்டாங்க, பிஜேபியை எதிர்க்க போறாங்க. ஆமா, அந்த பணியில நிறைய பேர் எல்லாம். ஆமா, இவன் தான் ஓல்டு மங்கு கோட்டரு, ஒரு 500 ரூபா ஒரு காக்கா பிரியாணி பொட்டலம், இது கிடைக்குமான அலையறானா இந்த பய. இவனை எப்படி நீங்க அரசியல் சொல்லி கொடுத்து மறுபடியும் ஓட்டு போடுவாங்களா திமுகவுக்கு? யாரு? தமிழ்நாட்டு மக்கள். அதாவது சார், இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு அரசியல் என்னன்னு சொல்லி கொடுக்கல, அரசியலே தெரியல. அரசியல் தெரிஞ்ச 30% பேர் பூத்துக்கே வர்றதில்லை, ஓட்டு போட வர்றதே இல்லை. அவனுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்? இவர்கள் பூரா கார்பரேட்டினுடைய ஆதரவாளர்கள். அப்ப இப்படி இவர்கள் முதல்ல எப்படி இருந்தா கார்பரேஷன் ஆதரவாளர்களா இருந்தான். கார்பரேஷன் ஆதரவாளர்கள் பூரா இப்ப எப்படி மாறிட்டான்? கார்பரேட் ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. அப்போ இந்த 30% பேர், 70% தான் போலாகுது, 30% பேர் வாக்குப்பெட்டிக்கே வருவதில்லை. அவர்கள்தான் சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இப்படி அறிவு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரிஞ்சு 2011 தேர்தல் அப்போ ஒரு முறை அலையா வந்து ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா. ஆமா, வீட்டுல ஈஸ்டர்ல படுத்திருந்தோம்ல, அது வெயில் என்னதை நான் பார்த்தேன். ஆமா, வந்து ஓட்டு போட்டு ஜெயலலிதாவை சிஎம். அப்ப நானு ஓபிஎஸ் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஓபிஎஸ் வீட்டுல என்னன்னா, நகைமுகனை பிடிச்ச கருணாநிதி ஒரு 15 கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டு அவரை சித்திரவதை பண்ணி சின்னாவினப்படுத்திட்டாங்க. யார? நகைமுகனை. அப்போ நகைமுகன் மனைவி என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த இவரை சிறையில் சித்திரவதை பண்ணுறாங்க, வந்து இறந்தே போயிட்டார். அதனால அவர் எப்படியாவது மீட்டு எடுக்கணும். அம்மாட்ட சொல்ல, அந்த அம்மா எங்கே இருக்குன்னா, அந்த அம்மா ஒரு நாட்டில் இருக்குது, தனி நாட்டில். இந்த நாடு கொடநாட்டில். அப்போ ஓபிஎஸ் அடிக்கடி நான் பார்க்க போவேன்.
அப்போ அந்த வீட்டில் இருந்தார். அப்போ நான் சொல்லுவேன், அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். எப்படி ஓட்டு போடுவாங்கன்னார். ஓட்டு போடுவாங்க. கொடநாடு கேட்டு சென்ட்ரி பாயிண்ட் போட்டு வச்சிருக்கு. மக்களெல்லாம் அந்த அம்மா ஓட்டு கேட்டு வரலைன்னா கூட மக்களை கேட்டை தாண்டி வந்து ஓட்டு போடுவோம். சரி, மக்களை தாண்டி வந்து கேட்டை தாண்டி இதே போலதான் அந்த சூழ்நிலையில இருந்தது. இப்ப அதே மாதிரிதான் இதே சூழ்நிலை தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் விடிந்தே தீரும். இது விடியல் இல்லையா? திமுக விடியல் ஆட்சி இல்லையா? திமுக ஆட்சி வந்து விடியல் ஆட்சின்னா அஜித் குமார் ஏன் செத்து போறாரு? அஜித் குமார் சாகும்போது சொல்லியிருக்கான், நகையை நான் பார்க்கவே இல்லை, நகையே எனக்கு தெரியாது, கடைசி மரண வாக்குமூலம். அப்போ அதில் ஒரு காவல்துறை ஆள் சொன்னானா, இல்லை எடுத்திருக்க மாதிரி தெரியலையே, இத்தனை அடி வாங்கியாடா 9 ஒண்ணுக்கு எவ்வளோ அடி வாங்குவான். அது நடந்த அந்த கான்வர்சேஷன். ஒருத்தன் டிச்சுக்குழியில் மறைஞ்சிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான் பார்த்தீங்களா? அவன் மறைஞ்சிருந்து பார்த்தானா இன்னொரு அஜித் குமார் அங்கேயே விழுந்திருக்கும். இப்படி இந்த சமூகம் மிக 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 ஒரு அச்சத்தோடு வாழ்கிற ஒரு அந்த ஊரில் ராத்திரி பூரா அவனுடைய மரண ஊழல் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அந்த ஊரில் கூடியிருந்த அத்தனை பேரும் 100 பேராவது போய் மனசாட்சி இல்லாத மனிதர்கள், விலங்கை விட மோசமான மனுஷன். அப்பா அவனுடைய மனசாட்சி ராத்திரி பூரா அவன் தூங்கியே இருக்க மாட்டான். ஊரில் மரண ஊழம் காற்றை கிழித்து போயிட்டே இருந்திருக்கு. 5 மிருகங்களும் குறைந்தபட்சம் ஒரு 100 கிலோ இருப்பான். 500 கிலோ ஒரு 75 கிலோவை நீ ஏறி மிதிச்சிருக்கான், காலை கட்டியிருக்கான், கண்ணை கட்டியிருக்கான், மிளகா பொடியை கொண்டு வந்து கரைச்சி குடிடான்னு அடிச்சிருக்கானுங்க. அவனுடைய மலம், சிறுநீர், ரத்தமெல்லாம் வெளியேறியிருக்கு. அப்போ கூட ஈவிறக்கமே இல்லை. உடைய தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மானாமதுரையில் அவன் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மதுரை கொண்டு போய் தனியார் அவன் இறந்து 3 மணி நேரம் ஆச்சு. விரைச்சி போய் கொண்டு போய் இப்போ ராஜாஜி மருத்துவமனையில் மாச்சூரில் போட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்போது இது உண்மையான ஜனநாயக நாடா? இதில் ஒரு டிஜிபி இருக்காரா, ஒரு ஏடிஜிபி இருக்காரா, உளவுத்துறை அதிகாரிகள், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்ளதான் ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு சாதாரண ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கட்டளைக்கு மிக கொடூரமாக ஒரு உயிரை அதாவது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இப்படி கொல்ல மாட்டான்டாங்கிறார். ஆழ்ந்து யோசித்து வருகிற வார்த்தை இது. அந்த நீதியரசு சொல்ற என்ன, கொலை செய்யணும்னு நினைக்கிறவன் கோபத்தில் கொன்னுருவான், அவங்க கூட இப்படி யோசிச்சு ஒரு கொலை செய்ய மாட்டாங்கிறார். அப்போ திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கரும் புள்ளி அல்ல, கருப்பு பக்கம். திமுக இதற்கு ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும். அஜித் குமார் என்கின்ற ஒரு உயிருக்கான விஷயம் இல்லை, அத்தனை பேருடைய உயிரும் இதே போல பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக இந்த மக்கள் உணர்கிறார்கள். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.